ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எங்கேருந்து பார்த்தீங்கன்னா கோட்டையத்தில் இருக்கிறேங்க. கோயம்புத்தூர் கேட்டு வந்திருப்போம், பார்த்துருப்பீங்க. இதில் கோட்டையை வந்துட்டோம். அங்கே எப்படி தான் வந்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா லோடு ஏற்ற போகிறேங்க. லோடு பார்த்தீங்கன்னா டயர் ரீடைல் ஏற்ற போகிறேங்க. கோட்டையத்துலேருந்து ஷில்லாங் போக போகிறோம். ஷில்லாங் வந்து டயர் ரீடைல் பண்ணி நிறைய பேர் தெரிஞ்சிருக்குங்க. டயர் வந்து நிறைய தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு மேலே மாதிரி ரீடைல் பண்ண கொடுக்கல, அந்த ரீடைல் டயர் ஏற்ற போகிறேங்க. அப்படியே உங்களுக்கு காட்டுற பாருங்க. இப்போ என்ன குடோன் 1 கிலோமீட்டர் போகணும், உள்ளுக்குள்ளே போகணுங்க. மெயின் ரோடு நின்றுக்கிறோம். உள்ள இடம் காலியானு கூப்பிடுவாங்க, நம்ம போகணும். வேறு பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தருங்க கனகராஜ்னு சொல்லிட்டு, அவர் பார்த்திங்கன்னா அவர் பேர் சொல்லி நிறைய வீடியோ சொன்னார். நான் சொல்ல, அதனால் இந்த வீடியோவில் சொல்கிறேன், ஓகேங்களா? அவருக்காக இந்த வீடியோ. கனகராஜ் அண்ணா எப்படி இருக்கீங்க? உங்களுக்காக இந்த வீடியோ, ஓகேங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். லோடு பார்த்திங்கன்னா ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்திங்கன்னா ஒரு 20-30 சாக்கு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா முன்னாடி கொஞ்சம் ஏற்ற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு ரெண்டு அடி ஏறி இருக்குது. ஒரு 1 மணி நேரத்துக்கு லோட் ஆகிருன்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாங்க எவ்வளோ நேரம் ஆகுதுன்ட்டு. வெளியில் நல்லா மழைங்க. இங்கே செட் இருக்கிறனால பரவாயில்ல. ஃப்ரெண்ட்ஸ் லோடில் ஏற்றியாச்சு, அப்படி கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா கேரளாவுக்குள்ளே மட்டும் எத்தனை வாட்டி வேணாலும் சலிக்காதுங்க. பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற வீடுங்க, அந்த இடம், கேரளா அவ்வளோ ஒரு அழகுங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்புறம் பார்த்து தான் எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா தாங்க. அது சேஃபான ஊருங்க. சர்ச்சு பாருங்க, செம்ம அழகாக இருக்குதுங்க. நேரில் பாருங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வீடியோவில் எப்படி தெரியுன்னு தெரில. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மழைங்க எடுத்து ஊற்றிக்கிட்டு இருக்குது பைபாஸில் கேரளாவில். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்கிறேங்க. சேலம் வந்தாச்சு. வரும்போது எங்கள் வீடியோ பண்ண முடியல. வண்டிக்கு மேலே டயர் மாட்டிட்டு இருக்கிறாங்க. புது டயர் ஒரு செட்டு எடுத்தோம், பார்த்தா மாட்டிட்டு இருக்கிறாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செட்டு எடுத்துருப்போம். அதுவும் இந்த ட்ரிப் ஒரு செட்டு டயர் எடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் மாட்டிட்டு இருக்கிறாங்க. அதை நீங்கள் பார்த்துருக்கீங்க. டயர் ரேட் என்ன நிறைய பேர் கேட்டீங்க. 47 ரூபா பக்கம் வருதுங்க. MRF தான் போட்டிருக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா சேலம் தாண்டி வாழப்பாடி இல்லைங்க, புத்தரகண்டாம்பாளையம்னு சொல்லுவாங்க. அங்கே பெரிய முருகன் கோயிலுங்க. உலகத்திலேயே பெரிய முருகன் கோயில் இருக்குது. நிறைய பேர் நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இதுக்கு விசேஷம் நடந்துச்சு. அங்கே தான் இருக்குங்க. வண்டி பார்த்திங்கன்னா பூஜை போலான்ட்டு வந்தோம். வண்டி மெயின் ரோட்டில் நிற்கிது. அப்படியே உள்ள போய் சாமியோட போகிறோம். இங்கே வரும் நான் நினச்சி கூட பார்த்தது இல்லைங்க. திடீர்னு நடந்த விஷயங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்தது. உங்களுக்கு நிறைய பேருக்கு நான் சொல்லவே இல்லைங்க ஒரு விஷயத்தை. இந்த நாடை பார்த்து நம்ம சென்னை மேலே போக போகிறோங்க. வழக்கமாக தொப்பூர் மேலே போவோம். நிறைய சென்னை மேலே போக போகிறோம். ஓனர் வந்து இந்த வழியாக போகணும்னு சொல்லிட்டாங்க. இந்த ஒரு நாடு இதில் போய் பார்க்கலான்ட்டு இதில் போய்ட்டு இருக்குங்க. சென்னை மேலே கிலோமீட்டர் எப்படி வருது, எவ்வளோ மைலேஜ் வருதுன்னு பார்க்குறது நம்ம இந்த ரேட்டில் போக போகிறோங்க. பார்த்தீங்களா? இப்போ நம்ம எங்கிட்ட உளுந்தூர்பேட்டையில் இருக்குங்க. உளுந்தூர்பேட்டை பைபாஸு அப்படியே நிற்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் போய் நம்ம மளிகை ஜாமான் வாங்கிட்டு போயிட்டுருக்குறேங்க. சென்னை தாண்டி ஆந்திரா பார்டரில் இருக்கிறோம். வழக்கமாக தொப்பூர் மேலே போய் வாங்கிட்டு போவேங்க. இந்த இடம் வாங்க முடியல, அதனால் இங்கேயே ஆந்திரா பார்டரில் வாங்கிட்டு போகிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே பார்த்தீங்கன்னா நெல்லூர் தாண்டி நிற்கிறேங்க. நெல்லூர் தாண்டி ஒரு 30 கிலோமீட்டர் தாண்டி நிற்கிறேங்க. வண்டியில் நிறுத்தி வச்சுருக்குறாங்க பாருங்க. எதுக்குன்னு சொல்கிறேன். வண்டிகளை கட்டிட்டு பார்த்தீங்களா எத்தனை வண்டி நிற்கிதுன்ட்டுங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா சிஎம் வர இருக்கலாமாங்க. இது நலத்திட்ட உதவிகள் வழங்குறதுக்காக ஃபுல்லாக பைபாஸை பிளாக் பண்ணி எல்லா வண்டியும் நிறுத்தி வச்சிட்டாங்க. தெரியுதா அவன் டிரைவர் கேட்குறாங்க, வீடியோ நல்லா தெரியுதான்ட்டுங்க. அதாவது ஆதார் சிஎம் வர இருக்கலாமா, அதனால் ஃபுல்லாக பைபாஸே நிறுத்தி வச்சிட்டாங்க. ஃபுல்லாக பிளாக்கு, எப்போ தெரிய மாட்டேங்குதுங்க.
200 கிலோமீட்டர் முன்னாடி வண்டி நிறுத்துறாங்கனாக்கா என்ன அவ்வளோ வண்டி பாஸ் ஆகுது. எல்லா இடமும் லாக் பண்ணால் கரெக்டாக வந்துடுறோம். வேலை பண்ண லாக்கு, புத்தூரில் காவலி லாக்கு. ஃப்ரெண்ட்ஸ் மணி பார்த்திங்கன்னா 4 மணிக்கு வந்தாங்க இங்கே. சாரி 4:45க்கு வந்தோம் உள்ளேங்க கிரவுண்டில். வண்டி ஃபுல்லாக சேர்ந்துருக்குதுங்க. நாங்கள் வரும்போது ஒரு 20 வண்டி தான் இருந்திருக்கோம். ஆனால் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிலோமீட்டர் இருக்குதுங்க. மீட்டிங் நடக்கிறடா சிஎம் மீட்டிங்கு. ஆனால் 200 கிலோமீட்டர் நிறுத்தி வச்சிட்டாங்க. என்னென்ன காரணம் கிடங்காட்டி ஒவ்வொரு பக்கம் நிறுத்திட்டே வராங்க. அங்கேருந்து வண்டி ஒவ்வொரு பக்கம் பார்க்கிங்லாம் இருக்குது, நிறுத்தி வச்சுட்டு வராங்க. இப்போ நம்ம நிறுத்திக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 வண்டி சேர்ந்துருக்குங்க. இங்கே போடுவாங்க இடம் நாளைக்கு தான் சொல்கிறாங்க. சில பேருக்கு இடம் நைட்டு விட்ற சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற போலீஸ்காரங்களே தெரில போடுவாங்கன்ட்டு. பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மணி பார்த்திங்கன்னா 10 ஆகுதுங்க. 9 மணிக்கு தான் வண்டி விட்டாங்க. 1 மணி நேரம் லேட்டாகவே எடுத்துருக்குறோம். இப்போ டிராஃபிக் ஆகிட்டுன்னு சொல்லி போட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் சிஎம் மீட்டிங் நடந்த இடங்க பாருங்கள். விஜயவாடாவுக்கு முன்னாடி மங்களகிரின்னு சொல்லுவாங்க, அந்த ஊரில் நடந்துருக்குதுங்க. கிட்டத்தட்ட நம்ம நின்று அதுக்கும் இதுக்கு 200 கிலோமீட்டருங்க. அங்கேயே பிளாக் பண்ணி வச்சுக்கிறாங்க ஃபுல்லாமே. கரெக்டாக பைபாஸ் நிறைய வண்டி வரும் அப்படின்ட்டு அங்கங்கே இருக்கிற பார்க்கிங் தாபல் வண்டியில் போட்டு அடைச்சி வச்சிட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய செட்டுங்க, செம்மையாக இருக்குது. நான் பைபாஸை பிளாக் பண்ணது முதல்ல இங்கே தான் இருக்குங்க ஆந்திராக்கில். சேம் அங்கே மீட்டிங் நடக்குது. பைபாஸ் எதுக்கு பண்ணாங்கன்னு தெரில. ஜெகன்மோகன் ரெட்டி அவர்தானுங்க, அவரே தான். இங்கே பாருங்கள் ரோடுக்கு 2 பக்கம் பூ செடியெலாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா தொட்டியில். இதெல்லாம் வந்து இல்லைங்க, இப்போ தான் வச்சுருக்காங்க. நம்ம ஊர் மாதிரி நினைக்கிறேங்க. சிஎம் எல்லாம் வரணுன்னா போதுங்க இந்த மாதிரி எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருவாங்க போல தெரியுது. அந்த பக்கம் பாலத்தில் கிடையாதுங்க, அந்த பக்கம் பாலத்தில் கிடையாது. பார்த்தேன் இந்த லெஃப்ட் சைடில் மட்டும் வச்சுருக்குறாங்க 2 பக்கம் பூச்செடி. அங்கே பாருங்கள் தெரியுதுங்களா, அங்கே எதுவுமே இல்லை. உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிற வீடியோவில் நேரில் பார்த்து தெரியும். பரவாயில்லைங்க, பார்த்துட்டுலாம் ஃப்ளெக்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு கம்மியாக தான் வச்சுருக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் விஜயவாடாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு காரில் நினச்சிட்டு இருந்தேங்க. இங்கே பாருங்கள் ஏரோப்ளைன், ரோட்டு மேலே ஏரோப்ளைன் இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா. இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுங்க. செம்மையாக ஐடியா பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஹோட்டலு சூப்பராக இருக்குதுங்க. அதை டைம் எடுக்கலாம்னு காட்டியிருக்கேன் வீடியோ. இதான் பகலில் வந்து அங்கே எடுத்துருக்குறோம். ரைட் சைடில் தான் உங்களுக்கு இது இருக்குதுங்க ஏர்போர்ட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் விவேக் ஒரு பக்கத்தில் கேட்பார் பார்த்தீங்களா, வண்டின்னு ஆட்டோ ஜெமினி பிரிட்ஜ் மாதிரியாக போகுது, ரொம்ப நேரம் ஏறுற மாதிரியே போகுதுன்ட்டு அதே மாதிரி இருக்குதுங்க. பாவம் ஒரு தமிழ்நாட்டு வண்டி ஒன்று அடி ஓட்டிக்குதுங்க பாவம். லிக்விட் நைட்ரஜன் அதை ஏற்றிட்டு போகுதுங்க ஒரு வண்டிங்க. இங்கே பாருங்கள் அந்த வண்டி பார்த்திங்கன்னா 3 லாரி போகுதுங்க அந்த லிக்விட் நைட்ரஜன் ஏற்றிட்டு. அதை பார்த்திங்கன்னா ஒரு லாரிக்கு 2 காருங்க. பாதுகாப்புக்கு உள்ளே ஃபுல்லாமே போலீஸ்கார் தான் இருக்கிறாங்க. துப்பாக்கிலாம் ஸ்டுக்கான்ட்டுருக்குறாங்க. லிக்விட் நைட்ரஜன் இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரிலிங்க எனக்கு. உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா முக்கியமானங்கிறனால தான் இவ்வளோ கூட்டத்தோட பாதுகாப்போட போகுதுங்க வண்டி.